அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அஜித் சந்திரா. உலகம் மற்றும் இந்திய நாடுகளை உலுக்கி கொண்டிருக்கும் எல்னினோ. இந்த எல்னினோ என்னவென்றால் என்ன? இந்திய பசிபிக் பெருங்கடல்ல மையக்கோட்டில் அந்த கடல் நீரானது அதிக வெப்பமடைவது தான் எல்னினோ என்று சொல்றோம். இந்த எல்னினோ பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, இயற்கை மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும், சீதோஷ நிலையும் ஏற்படும், அப்புறம் கடும் வறட்சி ஏற்படும். இது போன்ற மாற்றங்களை நாம் காண முடியும் இந்த எல்னினோல. 150 வருஷத்துக்கு முன்னாடி 1876 இந்த எல்னினோ பாதிப்பு ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு அப்படின்னு உலக ஆராய்ச்சி மையம் சொல்றாங்க. அதற்கு பின்னாடி 2015ஆம் ஆண்டு சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் இந்த எல்னினோ தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது 2026ஆம் ஆண்டு எல்னினோ பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நான் சராசரியாக 33 டிகிரி செல்சியஸ் அடிக்க வேண்டிய வெயில் இப்போ 40-50 டிகிரி செல்சியஸை தாண்டி வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. எல்னினோ பாதிப்பு தான் காரணம் என்று உலக ஆராய்ச்சி மையம் மற்றும் மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த எல்னினோ பாதிப்பானது 2026 முதல் 2027ஆம் ஆண்டு வரை இந்த எல்னினோ பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் இயக்குநர்கள், அதாவது ரமணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். இந்த எல்னினோ பாதிப்பை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று பார்த்தால், மரங்களை வளர்க்க வேண்டும், வாகனங்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும், அதாவது பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். சுவிட்சர்லாந்து, சைனா போன்ற நாடுகளில் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். விவசாயிகள் குறைந்த சாகுபடி பயிர்களை பயிரிட்டு அறுவடை செய்யும். ஏனால் அதிகமாக தண்ணீர் இருக்கும் பயிர்களை விவசாயிகள் பயிரிடக்கூடாது. இதன் மூலம் நாம் இந்த எல்னினோ பாதிப்பை சற்று சந்திக்கலாம். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் அஜித் சந்திரா. நன்றி, வணக்கம்.